ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கிரகங்களினுடைய நகர்வுகள் அப்படிங்கிறத பெயர்ச்சின்னு குறிப்பிடுறோம். ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி. யாரும் ஒரே இடத்துல இருக்கிறதில்ல, எந்த கிரகமும். இப்போ நாம் ஒரே இடத்துல இருக்குமா, ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம். அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது. பல அலுவல்கள்லாம் வெளியில் போகிறோம் வரோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம். சாதாரண மனிதர்கள் நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இது தான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த 9 கிரகங்கள். அதுதான் அவங்க வேலை. ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி. இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது. ஒரு ராசியை விட்டு 12 ராசிகள் 12 ராசின்னு எடுத்துனோம்னால் இந்த 9 கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ், சொந்த வீடு. அதில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீடாக சொல்லுவோம். 2 10. சூரிய பகவானுக்கு ஒரு வீடு, சிம்ம ராசி சொந்த வீடு. சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடே கிடையாது. இப்போ சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு. செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம், புதனுக்கு மிதுனம் கன்னி, குருக்கு தனுசு மீனம், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம், சனிக்கு மகரம் கும்பம். இப்படி 2 10, சூரியன் 11, சந்திரன் 12, 12 ராசி முடிஞ்சுது. இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது. இந்த 12 ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்பாங்க, அப்பிரதட்சிணம்னு சொல்லுவாங்க. ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும். அதுக்கு 1.5 வருஷம். சனி பகவானுக்கு 2.5 வருஷம் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு. குரு பகவானுக்கு 1 வருஷம். இது வருஷக்கணக்கில் இருக்கா பயிற்சிகள். மற்ற கிரகங்கள் எடுத்துட்டால் சூரியன் 1 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒருக்கா, செவ்வாய் புதன் சுக்கிரன் 35 நாள் 30 நாள் 1.5 மாதம் இப்படி எல்லாம் கணக்கு. இப்போ இந்த மாத ராசி பலன்கள் எதற்காக பார்க்குறோன்னா, இந்த 5 கிரகங்களும், அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா, நமக்கு ஏதாவது நன்மை நடக்குதா, அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா, இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா, இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று. மற்றொன்று, இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம். அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாத பலன்கள். சமஸ்கிருதத்தில் துலா மாதம் சொல்லுவாங்க. ஐப்பசி மாதத்தில் நிறையா விசேஷங்கள் வரும். தீபாவளி பண்டிகை அதில் தான் வரும். ஆனால் எல்லாம் ஐப்பசி மாதம் தெரியாது, இங்கிலீஷ் மாதம் தான் தெரியும் எப்போவுமே. ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் வரும் சிவபெருமானுக்கு பௌர்ணமி அன்னைக்கு. இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை சிறப்பை கொண்டது இந்த ஐப்பசி மாதம். துலா மாதம் சொல்லுவாங்க. துலா ஸ்நானம், காவேரியில் துலா ஸ்நானம்ங்கிறது நடக்கும். இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் உண்டு. இப்போது இந்த துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் சிம்மராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. குரு பகவான் ஒருத்தர் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். இந்த குரு என்ன பண்ணார்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓவர் ஸ்பீடில் அதிசாரத்தில் 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு போயிட்டார். விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார். இவ்வளோ நாளாக சூப்பராக ஓடிந்து குரு பார்க்க கோடி நன்மை. ஏன்னா அஷ்டம சனி சரியில்லை, கேது ஜென்மத்தில் அதுவும் சரியில்லை, ராகு 7 அதுவும் சரியில்லை, குரு 11 இருந்து நல்லது பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ 12க்கு வந்துட்டார், அதுவும் சரியில்லை. 4 கிரகமும் நன்மை தராத இடத்துல தான் சிம்மராசிங்கிறது இருக்குது. அப்போது தன்னுடைய பெயர், புகழ், வித்தை, திறமை, சம்பாத்தியம், சேமிப்பு எல்லாம் கரைஞ்சி போயிடும். மலமளன்னு 12 குரு வந்துட்டார். ஒரு 3 மாதத்துக்கு மறுபடியும் 11க்கு போவார். நம்மளுடைய திறமையை காமிக்க முடியாது. என்ன தான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் பேர் கிடைக்காது. வேறு யாரோ பேரை தட்டி வாங்கிட்டு போயிடுவார். அதே மாதிரி எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இந்த கையில் வாங்குறதுக்குள்ளே அந்த கையில் வந்து இழுத்து பிடுங்கின்னு போயிடுவான். அந்த மாதிரி செலவுகள். அதே மாதிரி முன்னாடி சேமித்து வச்சதும் கரைஞ்சு போகும். பொருளாதார ரீதியான மந்தம், திருமண தடை ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இது குரு கொடுக்குறார். இது குரு மட்டும் 12. அடுத்ததுக்கு வந்தோம்னா சிம்மம் ராசியிலேயே கேது. ஏது வந்தாலும் கேது வரக்கூடாது. ராசியிலே கொண்டால் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட் கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள், அவப்பெயர், அவமானம், பழிச்சொல் இதுக்கு ஆளாகிறோம். கேது லக்னத்தில் இருந்தால் இந்த மாதிரி தலை நரம்பு இந்த கழுத்தெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது சம்பந்தமான ஒரு ப்ராப்ளங்கள், டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது இந்த கேது இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு சண்டையை ஏற்படுது. வாதம், வம்பு வழக்குகளுக்கு கேது தான் அதிபதி, பாட்டே இருக்குது. அப்போ நாம் ஒதுங்கி நின்னாலும் தானாக தேடி வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒதுங்கிக்கணும். நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நம்ம ஒரு சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ அதை முடிஞ்சிடும். நாம் அந்த இடத்துல நம்ம ஈகோ பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். ஜாக்கிரதையாக இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரி சட்டத்துறை, நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, மியூசிக்கல் லைன், ஓவியம், ஆர்ட் லைன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான பொன்னான நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் மிகச்சிறப்பு. காதல், திருமணம் பண்ணக்கூடிய நேரம். காதல்லாம் வரும் இப்போ 2ல் சுக்கிரன் இருந்தால். அதே மாதிரியே ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, காதலிச்சிருக்கிறவங்களுக்குலாம் இப்போது திருமண பிராப்தி அப்படிங்கிறது நடக்கும். காதல் திருமணமாக இருந்தால், நாமளாக பார்த்து பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தோம்னா 12ல் குரு மறைஞ்சிட்டார், அது நடக்க வாய்ப்பில்லை. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், இன்பச் சுற்றுலாக்கள், மன மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்தலாம். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரங்கள் உயரும், குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும், பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம். வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை. சகோதரனுக்கு உடல்நலம், சகோதரிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் சூரியன் புதன் இருக்கிறதுனால. அதே சமயம் அவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய தொழில், புதிய வருவாய், இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு வேலைக்காக காத்துருக்கிறவங்க, சிம்மராசிக்காரர்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ அரசு வேலைக்காக காத்திருந்தால் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் அவங்களுக்கு இதில் பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். தாயார் ஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் ஆட்சி. தாயாருக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள், இரத்த விரயங்கள், விபத்துக்கள், தலை, மூளை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கர்ப்பப்பை, மென்சஸ் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். செவ்வாய் 4ல் இருக்கிறதுனால அந்த மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது அம்மாவை குறிக்கும், 3ஆம் இடம் சகோதரனை குறிக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாயாருக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உடல்நலக் கோளாறு, கடன் தொல்லைகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 5, 6ல் ஒன்றுமில்லை 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை. கலத்திரஸ்தானத்தில், கலத்திரஸ்தானம்னா திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அங்கே சனி வக்கரம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், திருமண தடை, பிரிவுகள், விவாகரத்து, ஆயுள் கஷ்டம், தேவையில்லாத பழிபாவங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம். திருமண வாழ்க்கைங்கிறது 0. இன்னும் கேது லக்னத்தில் 7ல் ராகு கேது. திருமணம் ஆகியிருந்தால், இப்போ வரன் பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ நடக்காது. 2வது லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, ஏற்கனவே நாங்கள் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சூப்பர்.
மற்ற கல்யாண ஆணவங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது. பொதுவாக சிம்ம ராசிங்கும்போது நான் சொன்ன மாதிரி பலவிதமான தொல்லைகளில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக என்னுடைய கருத்து இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நல்வாங்கரை வைத்து பார்த்தால் சிம்ம ராசிக்கு ஒரு 75% நல்லா இருக்குது. 75% நன்மைகள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், விவசாயம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு 80% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். பைரவரை இந்த மாதம் முழுவதும் வணங்கி வந்தால் நான் சொல்ல இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து நலமாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒரு தடவை இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அவசியம் சிம்மராசி நேயர்கள் 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகுந்த நன்மையை தரும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.